ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கேரளா தக்காளி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கியதும் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் கலந்து நல்லா வதக்குங்க. எல்லாம் வதங்கியதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட மோரை ஊற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மோரை ஊற்றுங்க. அப்புறம் இது கூட மல்லித்தலை தூவி சாப்பிட்லாம். சூப்பரான கேரளா தக்காளி மோர் குழம்பு ரெடி.